லோன் கட்டுற டேட் வேறு வந்துருச்சு. நாளைக்கு வேறு லோன் கட்டணும். பணம் வேறு ரெடி பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. இன்றைக்கி வேறு லோன் கட்டணும். அமௌண்ட் வேறு ரெடி பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ஐயோ, தலை வேறு வலிக்குது. யுவாஸ்கிட்ட ஏதோ ஃபோன் பண்ணி கேட்கலாமா அமௌண்ட்டு? சரி, பண்ணி பார்ப்போம். ஹலோ நிவாஸ். சொல்லு நண்பா. எங்கடா இருக்க? வீட்டில் தானே இருக்கேன். கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுங்க நண்பா. என்ன நண்பா ஆச்சு? திடீர்னு அமௌண்ட் கேட்குற? நாளைக்கு வேறு லோன் கட்டணும் நண்பா. நாளைக்கு லோன் எவ்வளோ நண்பா கட்டணும் உனக்கு? 10,000 ரூபா கட்டணும் நண்பா. இல்லை நண்பா, 1000 ரூபா 1500 கூட ரெடி பண்ணிடலாம். நீங்கள் 10,000 கேட்குறியே. வேறு யார்ட்டையாவது கேட்டுப்பாரு நண்பா. யாரும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க நண்பா. சாரி நண்பா. சரி பாரு நண்பா. சரி நண்பா. இவன் வேறு அமௌண்ட் இல்லைன்ட்டான். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. ஸோ என்ன பண்ண வேறு தெரியல. ஐயோ, இந்த நேரத்தில் வேறு எவன் தான் ஃபோன் பண்ணுறானோன்னு தெரில. லோனுக்காரன் வேறு ஃபோன் பண்ணான். ஃபோன் எடுக்கலாமா வேணாமா? சரி, எடுத்து பேசுவோம். ஒரு நாள் ரெக்வெஸ்ட் கேட்டு பார்ப்போமே. ஹலோ சொல்லுங்கண்ணா. ஏன் தம்பினா லோன் கட்டாமல் இருக்கீங்க? நான் ஒரு நாள் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுங்கண்ணா. என்னையா எப்போ பார்த்தாலும் ஒரு நாள் டைம் கேட்டேக்கிறேன். உனக்கு என்னையா பிரச்சனை? லோன் ஒழுங்காக கட்ட முடியாது அவனால. நான் இன்னும் லோன் அமௌண்ட் ரெடி பண்ணலண்ணா. ஒரு நாள் மட்டும் டைம் கொடுண்ணா. லோன் அமௌண்ட் கட்ட பண்ணலாம். எதுக்கா லோன் எடுக்கிறீங்க? உனக்கோசரம் நான் போய் ஆஃபீஸில் நான் போய் திட்டு வாங்க முடியுமாயா? ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. அப்படி டைம்லாம் இல்லை. இன்னைக்குள்ள லோன் கட்ட போரு. இல்லைனா அவன் வீட்டுக்கு வந்து மரியாதைலாம் வாங்கி விட்டுறேன் பார்த்துக்கோ. லோன் இன்னைக்குள்ள கட்ட போரு. சரி பார்க்குறேண்ணா. இந்த லோனுக்கார வேறு டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. லோனுக்காரன் வேறு ஒரு நாள் டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். அமௌண்ட் வேறு ரெடி பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. ஸோ நான் வீட்டுக்கு வந்து வேறு கண்டபடி பேசிடுவான். மானம் வேறு போயிடும். பேசாமல் செத்துடலாமா? நம்மளுக்கு உசுரோட மானம் தான் முக்கியம். செத்துடலாம் நம்ம. இவன் எதுக்கு இந்த சைடு போறான்? ஒன்றும் புரியலையே. இந்த செந்தில் வேறு எங்கேன்னு தெரில. நம்மகிட்ட வர காலையில் காசு கேட்டான். சரி, அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணி தரலான்னு போய் ஒரு ஆள்கிட்ட கூட்டு போகலான்னு பார்த்தா ஆளையே காணாமே. செந்தில் வேறு எங்கே போயிட்டானே தெரில. வீட்டுக்குமே பார்த்தாச்சு. எங்கே தான் போயிருப்பான்? ஒன்றும் புரியலையே. சரி, ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்கலாம். டே தம்பி, செந்திலா பாத்தியாடா? இப்பதானே கிணத்து பக்கம் போனா. அவனுக்கு என்ன கிணத்து பக்கம் வேலை? சரி வாடா தம்பி, அவனை போய் பார்க்கலாம்.
செந்தில் அங்கே என்னடா பண்ணுற? நான் சாக போகிறேன்டா, என்னால் லோன் வேற கட்ட முடியல. செந்தில் நீ சாவறது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு சாவறதா வாழ்கிறதா உன்னோட முடிவு. சொல்கிறத கேட்டுட்டு உன் முடிவு எடு, ஓகேவா? நீ செத்துட்ட இப்போ லோன் கஷ்டம் தீர்ந்துருமா? உன் லோனெல்லாம் அடைஞ்சிருமா? நீ கட்டாத லோன் உன் குடும்பம் தானே கட்டும். நீ செத்துட்டா உன் லோனில் அடையாது, உன் குடும்பம் தான் கட்டும். ஆனால் அந்த கஷ்டத்தை மட்டும் நீ கொடுத்துட்டு போக மாட்ட. இப்போ நீ செத்தக்கப்புறம் உனக்கு பாடு கட்டுற செலவு, அதுக்கப்புறம் அது தேவை செலவு, அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு அந்த செலவு இந்த செலவு, ஏகப்பட்ட செலவு எடுத்துகிட்டு போவடா செந்தில். டேய், சாவறது இங்கே எங்கேயுமே நிரந்தரலடா. சாவுன்னு ஒன்று நம்மளா தெரியக்கூடாது, அதுவாக தேடி வரணும். அதை புரிஞ்சுக்கங்கடா. ஏன்டா தற்கொலை கிறுக்கலன்னு கோலத்தனமாக எல்லாத்தையும் முயற்சி எடுக்கிறீங்க? செந்தில், நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கவளா உன் முடிவை நீயே பார்த்துக்கோ, ஓகேவா? சரி, நீ சொல்கிறது உண்மைதான்டா. இருடா வரேன், இருடா. டே செந்தில், நான் அப்போ சொன்னது தான், நம்ம சாவை நம்ம தேடி போகக்கூடாது, சாவு நம்மளை தேடி வரணும். அதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் தற்கொலை என்பது கோழைத்தனம். அது மட்டும் இல்லாமல் அது சட்டப்படி குற்றம். அது யாரும் முயற்சி செய்யாதீர்கள். உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட்டு எப்படி வெளியே வரலாம் என்று முயற்சி செய்யுங்கள்.